Hi everyone. PRK surgery ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன பண்ணுறோன்றதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். அண்ட் உங்களுக்கு PRK சர்ஜரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி, அதாவது அவங்களோட பேர் என்ன, அவங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் PRK ப்ரொசீஜர் எதுக்காக பண்ணுறாங்க, அண்ட் PRK ப்ரொசீஜர் யார் சூட்டபுளாக இல்லையான்றதுக்காக சில கேள்விகள், அதாவது பவர் ஸ்டேபிளாக இருக்கா, அதுக்கப்புறம் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, தழும்பு ஏதாவது வரதுக்கான சான்சஸ் இருக்கா, ஏதாவது அடிபட்டிருக்கா, சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்போம். இதை முடிஞ்சதுமே நம்ம ஆட்டோ ரிஃப்ராக்டிவ் கெரட்டோமீட்டர் மூலிமா அவங்களோட பவரை மெஷினில் வச்சு செக் பண்ணுவோம். ஸோ இந்த பவர் வந்து அவரோட மெஷினில் காட்டுற பவராக இருக்கும். இது முடிஞ்சதுமே NCTன்னு சொல்லிட்டு நான் கான்டாக்ட் டோனோமீட்டர், அதாவது அவங்களோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஏன்னா ப்ரெஷர் ரொம்ப கூட இருந்ததுன்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ரிஃப்ராக்ஷன் பண்ணுவோம். ரிஃப்ராக்ஷன்னா அவங்களோட பவர் என்னன்றது செக் பண்ணி பார்ப்போம். அதுவும் மேனுவலாக செக் பண்ணுவோம். அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட PG கிளாஸ் பவர் என்னன்னு பார்த்துட்டு, PG பவரும் ரிஃப்ராக்ஷனில் இருக்க பவரும் ஸ்டேபிளாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்ப்போம். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஷெர்மர்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த பேப்பர் வந்து எந்த அளவுக்கு நனையுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்கா இல்லையா அதையும் நம்ம பார்த்துருவோம். இதுக்கப்புறம் நம்ம சொட்டு மருந்து போட்டுட்டு அப்புறம் நான் பார்ப்பேன். நான் வந்து கண், அப்புறம் அவங்களோட கண்ணுக்குள்ளே இருக்கிற ரெட்டினா எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருவேன். இன்னொரு வாட்டி நம்ம ஐடியோன்னு சொல்லிட்டு இன்டெரக்ட் ஆப்தல்மோஸ்கோப்னு சொல்லிட்டு அவங்களோட ரெட்டினாவை இன்னும் கொஞ்சம் தரவு செக்அப் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி அவங்களோட கார்னியல் டோப்போகிராஃபி, கார்னியாவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, கார்னியாவோட திக்னஸ் என்ன இருக்குது, அண்ட் கார்னியாவில் ஏதாவது வளைவு இருக்கா, இவங்களுக்கு கார்னியா வந்து சூட்டபுளாக இந்த சர்ஜரிக்கு, அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேனை நம்ம வேறு ஒரு சென்டர்லேயும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா நம்ம ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்குறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு ட்ராப்ஸ் கொடுத்துட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்போம். அதாவது காண்டாக்ட் லென்ஸ் ஒரு 2 வாரமாவது யூஸ் பண்ணக்கூடாது ஆப்ரேஷனுக்கு முன்னாடி, அண்ட் ஆப்ரேஷன் அன்றைக்கி தலைக்கு குளிச்சுட்டு வரணும், ஸ்ப்ரே பவுடர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவோம். ஆன் த டே ஆஃப் சர்ஜரி அவங்களோட பவரை இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணிவிட்டு சர்ஜரிக்கு கூட்டு போயிடுவோம். ஸோ சர்ஜரிக்கு போனோன்னா அதில் ஒரு கண்ணுக்கு 1 நிமிஷம் லேசர் டைம் ஆகும். அண்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், க்ரீன் லைட் ஒன்று காமிப்போம், அந்த லைட்டை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் இது வந்து நோ டச் டெக்னிக், வெறும் லேசர் மட்டும் தான் மேலே படும் கண்ணில், அண்ட் பேர்னிங் ஸ்மெல் வரும். ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஏன்னா 100% இது மெஷினே பண்ணிவிடும் இந்த வேலையை. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காண்டாக்ட் லென்ஸை அப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ காண்டாக்ட் லென்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழித்து நம்ம திருப்பி பார்ப்போம். அந்த டைமில் உங்களுக்கு ஒரு 80% விஷன் வந்திருக்கும், அண்ட் காண்டாக்ட் லென்ஸை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை 1 மாதம் கழித்து திருப்பி வந்து பார்க்க சொல்லுவோம். மோஸ்ட்லி இந்த டைமில் அவங்களுக்கு 1 மாதம் கழித்து 95% விஷன் வந்துடும். அப்புறம் ஒரு 3 மாதத்தில் 100% விஷன் வரும். சில பேருக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 or 2 months எடுக்கலாம். ஸோ இது தாங்க ஹோல் PRK ப்ரொசீஜரில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணுறோன்றது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.